ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பசங்க ஒரே அடங்க அந்த லீவு முடிய போகுதான். இன்னும் ஒரு 10 டேஸ் தாம்மா இருக்குது. எனக்கு சிப்பு சாமான்லாம் சமைச்சு கொடுங்கம்மா, சமைக்கலாம் வாங்கம்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இதையே சொல்லி சொல்லி டார்ச்சர். சரி ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு வழியாக இன்றைக்கி பண்ணிடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். என் பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். சமைக்கிறோன்னு சொன்ன மாதிரி என் பிள்ளைங்க அடுப்புக்கு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கல் இந்த கல் ஓகேடா, இந்த சப்பக்கல்லெல்லாம் வேண்டாம், வேறு கல் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். ஓட்டோட்டமாக ஓடி குடுகுடுன்னு 2 பேர் கல்லெல்லாம் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க. பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ ஆசைன்னு விளையாட. என் பிள்ளை முகத்தை சந்தோஷத்தை பாருங்கள். இந்த சந்தோஷத்தை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்தை வாங்க முடியுமாங்க? அதுக்காகவே என் பிள்ளை வாங்க சமைக்கலான்னு சொன்னமே சமைக்க ஒத்துக்கிட்டேன். அதுவும் உடனே ஒத்துக்கல, ஒரு வாரம் கழித்து தான் ஒத்துக்கிட்டேன். சரி பிள்ளைங்க ஆசைப்பட்டதில்லை, இன்னும் ஒரு வாரத்தில் வேறு ஸ்கூல் இருக்கும். ஒரு வாரத்தில் அடுப்பெல்லாம் 3 கல்லை குட்டி வச்சு அது சூடத்தையும் வச்சு பொருத்தி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் இந்த சட்டியை பாருங்கள் எவ்வளோ குட்டி அழகாக இருக்குது. இதை எப்படி தயார் பண்ணாங்கன்னே தெரிலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் உலக்கி தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு நிறைய மட்டை குச்சி அப்புறம் சூடெல்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் சரி அது காயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிடலான்னு அரிசியும் ஊற வச்சு காய வச்சிட்டேன். அதுங்களும் என் பிள்ளை குழம்புக்கு வெண்டைக்காய் நான் கட் பண்ணுறேம்மா, அவங்க கொடுக்குற அந்த அந்த அருவாமனையில் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தா. தங்க பிள்ளை இவ்வளோ பெருசாலாம் கட் பண்ணால் சட்டி பிடிக்காதடா, குட்டி குட்டியாக கட் பண்ணுறா அப்படின்றதேன். என் பிள்ளை வெண்டைக்காய் கட் பண்ணால் நான் இங்கிட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தா உலையெல்லாம் கொதிச்சிச்சு. சரி களைஞ்சி வச்ச அரிசியை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொதி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. அதுங்களே அடுப்பு நனைஞ்சிருவேன், ஏற்கனவே ஈரம், அது எரியாதுன்ட்டு சரி ஓப்பன் பண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு, தொடக்கூட முடியல. அதுக்கப்புறம் அவிஞ்சதுக்கப்புறம் அதையும் ஊதி விட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளை பாருங்கள், இது வந்து ஸ்டாண்டா, இது வந்து டஸ்ட்பினா, இது என்ன டப்பாவா, இது வந்து அந்த பேப்பரா, காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. எவ்வளோ ஃபன்னாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு அந்த பக்கம் வைக்கட்டும், இந்த பக்கம் வந்து வெண்டைக்காவை வணக்கி வச்சிடலாம், அப்போ தான் வளவளப்பு இருக்காதுன்னு வணக்கிட்டு இருந்தேன். அதுங்களையும் அடுப்பில் அமைஞ்சதுனால ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க அம்மா நான் செய்கிறேமான்றதாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஒன்றுடாண்டிங்க, நான் அம்மா செய்கிறத பாருங்கன்னு சொன்னேன். சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்தேன், வெந்துருச்சு, இறக்கிடலாம். சாப்பாடு வடிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த அடுப்பில் இருந்தது இந்த அடுப்பில் வச்சுட்டு வெண்டைக்காவை நல்லா வணக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த சட்டியே வச்சுட்டு அடுப்பெல்லாம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டுட்டேன். கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டேன். எப்போதுமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். என் பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. கருவேப்பிலையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் ஒரு பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். சட்டைக்கு ஏற்றாப்படி கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதை எடுத்து போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுருந்தேன். பாருங்கள், ஆனால் நல்லா குயிக்காகவே வணங்கிடுச்சு. ஆனால் வணங்குறதுக்காகவே நான் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். அப்புறம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் போட்டுட்டேன். நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக. எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்காமையாக இருக்குங்க. அவங்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக ஆனாங்க. அம்மா அப்படி பண்ணுங்கம்மா, இப்படி பண்ணுங்கம்மா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தக்காளியெல்லாம் வணங்கினப்போ வெண்டைக்காவையும் கொட்டி நான் ஒரு நல்லா வணக்கி விட்டேன். அப்புறம் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் மசாலா எல்லாமே இதுலேயே பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சாம்பார் தூள் எல்லாமே ஒன்றாவே போட்டுட்டேன். தனித்தனியாக போடாமல் எல்லாமே ஒன்றாவே போட்டுட்டு நல்லா அது அந்த காயோட பிரண்டு வர அளவுக்கு கிளறி விட்டேன். ஆனால் கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் கிளறிட்டு அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஒன்றா ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டினேன். பார்க்குறவே சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அப்புறம் சரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக சாப்பிட்றப்ப வீட்டில் சமைக்கிறது அவ்வளோ டேஸ்ட் கூட வந்திருக்காது. ஆனால் இது சூப்பராக டேஸ்ட் வந்துச்சு. அப்புறம் என் பசங்களாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சூப்பராக இருக்குமா. நாங்கள் புளி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டேன். அப்புறம் புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதிச்சமயமே வெந்துருச்சு காயெல்லாம். அப்புறம் இறக்கி வச்சுட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டோம், குழம்பும் செஞ்சுட்டோம். பொரியலை தான் பண்ணலாமேன்ட்டு முட்டை பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நான் வெங்காயம்லாம் வணங்கிட்டு இருந்துச்சு. வணங்கி முடிஞ்சதுக்கப்புறம் முட்டை வந்து ஊற்றினேன். அதுங்களும் அந்த பக்கம் பாப்பா கடுகெல்லாம் கொட்டி விட்டுட்டாலா, அவளும் சத்தம் போட்டுவிட்டு முட்டையையும் ஊற்றிட்டேன். முட்டை ஊற்றுறமே பாருங்கள், சட்டி ஃபுல்லாக நிறையா வந்த மாதிரி இருந்துச்சு. முட்டை தோல் வேறு உள்ளே விழுந்துருச்சு. அப்புறம் ஒரு வேளையும் முட்டை பொரியலும் செஞ்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கவே.
அப்புறம் வந்து அந்த செப்பு சாமானில் கொடுத்த பிளேட்டு 2 பிளேட் ஆளுக்கு ஒரு செப்பு சாமான் இருந்துச்சு. அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதனால 2 பிளேட் இருந்துச்சா, 2 பிளேட்லேயும் ஆளுக்கு 1 போட்டேன். பாருங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அம்மா இதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு கொடுங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குமா அந்த குழம்பு, நீங்கள் வைக்கிறது கூட இதில் வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி கொண்டா நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.